நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஆனா அதே மாதிரி ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. அது வந்து 1000 தியேட்டருக்கு மேலாக வந்து தியேட்டர்ல வெளியாக போகுது. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ரசிகனாகவும் ஒரு தொண்டனாகவும் நீங்க வந்து அதை எப்படி வரவேற்க போறீங்க? ஒரு தீபாவளி மாதிரி பாக்குறோம், ஒரு பொங்கல், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு பண்டிகை மாதிரி பாக்குறோம். அப்படிதான் அதை பாக்குறோம். நாளைக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து மக்களோட ரசிகர்களோட சேர்ந்து திரைப்படம் பார்க்க வாய்ப்பு இருக்காங்க. இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்ன எப்படி நிலைமைன்னு பார்த்து சொல்லுங்க. நீங்களும் அதை நடிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன சீன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பொற்காலம், அது அவ்வளவுதான். தனியார் பேருந்து கட்டணங்கள் எப்படி ஒரு காலேஜில் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டு 3 இயர்ஸ் முடிச்சுட்டு 3 வருட காலம் அந்த கல்லூரியில் படிப்பை முடித்து விட்டு வெளியில் வரும்போது ஒரு மாணவிகளுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் வரும், நண்பர்களோடு மாணவர்கள் அவங்களோட ஒரு எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். தனியார் பேருந்து கட்டணங்கள் உயர்த்திருக்காங்கன்னு ஐயா சொல்லியிருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கேங்க ஐயா. டெல்லியில மாணவர்களோட போராட்டத்தை எப்படி ஐயா இங்க இருக்கதா பாருங்க, அது அவரு பாத்துக்கிறாருங்க. இங்க வந்திருக்கேன் சங்ககிரி, இங்க 1000 பிரச்சனை இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு பஸ் வரலன்னு இருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கேன். இங்க சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கே வர வழியில சொல்லி தான் கேட்டிருக்கேன். வர வழியில 300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் இருக்கு, அதை புதுப்பிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனை கடந்த நான் சுட்டிக்காட்ட விரும்பலை. பாதியிலே நிக்கிற நிறைய பணிகள் இருக்கு. அதெல்லாம் திறம்பட நம்ம மக்களுக்கு செய்து தர வேண்டும். அவர்கள் குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கு. தயவுசெய்து சுட்டி காட்டுக்கு நான் செய்யறேன். மேலும் ஒரு கேள்வி வந்து உங்க கூட்டணி கட்சியில இருக்க காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஐயா இங்க நான் முதல்ல சொன்னேன், இந்த இடம் வந்திருக்கேன், இங்க ஒரு நல்ல பணிக்காக வந்திருக்கேன். இந்த தொகுதி சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில நிறைய பிரச்சனைகள் இருந்தா அதை சொல்லுங்க. உண்மையிலே மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல மக்களே கூட உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களோட தான் அதிகமா சொல்றாங்க. அதை சொன்னீங்களா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான வழி இருக்கு. அதை நான் செஞ்சு கொடுப்போம், மக்களுக்கு பயனா இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் நிற்க மாட்டேங்குது. பல நாளா இந்த கோரிக்கை இருக்குன்னா 2-3 ஆட்சி மாற்றங்கள் நடந்து அப்படியே தான் இருக்கு. ஆனா பழைய பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா அங்கேயும் மீண்டும் வேணும், பயனாளிகள் நம்ம சிரமப்படுறாங்க, ஈரோடு போறது. ஐயா பழசை பத்தி பேச வேண்டாம். நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போறவை நல்லவையாக இருக்கட்டும். இது மக்களுக்கான ஆட்சி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நேற்றே ஒரு மனு கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம போகும்போது பார்த்துட்டு போறேன், என்ன ஏன்னு பார்த்துட்டு போறேன். எல்லா பேருந்துகளும் பழைய பேருந்துகளும் பல புதிய பேருந்து நிலையத்தில் நிற்கும். பழைய பேருந்து நிலையத்தில் நின்று இல்லை அப்படி நிற்கலாம் கூட அந்த வழியாக செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பா இந்த அரசு கண்டிப்பா செய்யும். என்ன சொல்லிட்டோம், நல்ல அருமையான நிகழ்ச்சி, தூய்மை தேவைகளுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி. அவங்களுக்கே தெரியாது என்ன மாதிரி பயன்படும் வகையில் நலத்திட்ட உதவி நம்மளுக்குலாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அவர்கள் குழந்தைகளாகட்டும், அவர் குடும்பமாகட்டும் எல்லாமே பயனுள்ள வகையில் இருக்கு. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, நான் முதல்ல கலந்துக்கிற நிகழ்ச்சி இருக்கான். மாவட்டத்தில் முதல் நிகழ்ச்சி இங்கே தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காங்க, தமிழக மக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தாவேக அரசு வந்து அழிவு காலம் வந்து எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? வளர்ச்சி தான் மேலே தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வேணா அவங்க கீழே குமிஞ்சிட்டே இருக்காங்க, நான் மேலே பார்த்து போயிட்டே இருக்கும். ஐயா இது மக்கள் உருவாக்கிய ஆட்சி, அரசியல் பேச உடனே பார்க்கணும். ஏற்கனவே சொன்னதான், மக்கள் ஆட்சி, மக்களால் உருவாக்கிய ஆட்சி, அவர்கள் தேவைக்காக உருவாக்கிய ஆட்சி, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.